யாகாவாராயினும் நாகாக்கா காவாக்கால் சோகாப்பார் சொல்லிழுக்கப்பட்டு இது வள்ளுவருடைய திருக்குறள். யாராவேன்னா இரு, ஆனால் உன் நாவை நீ அடக்கி வைக்க வேண்டும். ஏன்னா சில நேரங்களில் உன்னோட சொல்லால் சில குற்றத்துக்கு நீ துன்பப்படுவாய் அப்படிங்கிறது தான் பொருள். இப்போ தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 9 பிரிவின் கீழ் இவர் மேலே வழக்கு தொடர்ந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் விவசாயிகளுக்காக திமுகவினர் ஒரு போராட்டம்ங்கிறத முன்னெடுத்தாங்க. மெயின்லி காவிரியில் வரவேண்டிய நீர் அந்த குறிப்பிட்ட காலத்தில் வராதது. அதே சமயம் விவசாயிகள் பிரச்சனைக்காக ஒரு போராட்டத்தை திமுகவினர் முன்னெடுத்திருக்காங்க. அது வழக்கமாக ஒரு எதிர்க்கட்சியாக நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அவங்க முன்னெடுக்கிறதுங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அதில் உரை நிகழ்த்திய எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் டெபுட்டி சிஎம்மான உதயநிதி ஸ்டாலின் சில அருவருக்கத்தக்க வார்த்தைகளை கூறினார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அதாவது ஒரு 5 சார்ஜஸ் உதயநிதி ஸ்டாலின் மேலே வச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அதாவது இன்டென்ஷனல் இன்சல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேணும்னே ஒருத்தங்களை தாக்கணுங்கிற மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிறது முதல் சார்ஜ். அடுத்த சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சல்ட்டிங் விமன்ஸ் மாடஸ்டி. அப்படிங்கும்போது பெண்களின் அடக்கத்தை குற்றம் சொல்லி இவர் பேசின விதமாக அவருடைய வார்த்தைகள் இருந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டுங்கிறது வந்திருக்கு. அடுத்த சார்ஜுங்கிறது பப்ளிக் ஒபிசினிட்டி. அதாவது பப்ளிக்கில் பொதுவான மேடைகளில் ஆபாசத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி அடுத்த சார்ஜுங்கிறது வச்சுருக்காங்க. அடுத்து சார்ஜ் நம்பர் 4, அதாவது இன்னொரு குற்றச்சாட்டு இவர் பேரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன். பெண்களை துன்பப்படுத்தும், மனதளவில் காயப்படுத்துறது, உடல் ரீதியாக துன்பப்படுத்துறதுங்கிறத ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சார்ஜும் இவர் பேரில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கிரிமினல் இன்டிமிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு மிரட்டும் தோணியில், அதாவது ஒரு குற்றம் செஞ்சவங்கலாம் மிரட்டுற மாதிரி பேசுவாங்கள்ல, அந்த தோணியிலையும் அவர் பேசியிருக்காரு. இந்த 5 சார்ஜஸ் அவர் மேலே வச்சிருக்காங்க. இப்படி இருக்க பார்த்தீங்கன்னா, அவர் மேலே வழக்கு தஞ்சாவூரில் பேசினதுக்கு பார்த்தீங்கன்னா, அவர் மேலே வழக்கு என்னன்னா 9 பிரிவுகளுக்கு கீழே அவர் மேலே வழக்குங்கிறது தொடர்ந்துருக்காங்க. அந்த அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலினை கைது செஞ்சுருக்காங்க. இப்போ அந்த 9 வழக்குகள் என்னங்கிறதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு செக்ஷன் 61 BNS கிரிமினல் கான்ஸ்பிரசி. அப்படின்னா ஒரு கிரிமினல் குற்றங்கள் உருவாக்க ஒரு சதி வேலைகள் செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது செக்ஷன் 79 BNS. அப்படின்னா வேர்ட், ஆக்ட் ஆர் கெஸ்டர் இன்டென்டட் டு இன்சல்ட் மாடஸ்டி ஆஃப் அ விமன். அப்படின்னா உங்களுடைய வார்த்தையோ செயலோ உங்களோட உடல் மொழியோ, அதாவது ஒரு பெண்ணுடைய அடக்கத்தை குற்றம் இன்சல்ட் செய்கிற மாதிரி, அதாவது குற்றம் சாட்டுற மாதிரி இருக்குங்கிறது தான் இது மீன் பண்ணுது. அடுத்து செக்ஷன் 192 BNS. அப்படின்னா wantonly giving provocation with the intent of causing riot. தேவையற்ற வகையில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ண காரணமாக இருக்கிறது. அடுத்தது செக்ஷன் 196 BNS. அப்படின்னா ப்ரொமோட்டிங் எனிமிட்டி பிட்வீன் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். அதாவது சில பிரிவுகளுக்கு இடையே ஒரு சண்டையை தூண்டுற ஒரு விதமாக அவருடைய பேச்சுங்கிறது அமையுதுங்கிறது தான் இந்த செக்ஷன் குறிக்குது. அடுத்தது செக்ஷன் 296 BNS. அப்படின்னா என்னன்னா அட்டரிங் அப்சீன் வேர்ட்ஸ் இன் ஆர் எனி நியர் பப்ளிக் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில தகாத வார்த்தைகளை பொது இடங்கள்லோ இல்லை பொது இடம் சார்ந்த இடங்கள்லையோ பயன்படுத்துறது. அடுத்தது செக்ஷன் 351 BNS. அப்படின்னா கிரிமினல் இன்டிமிடேஷன். கிரிமினல்னா குற்றம் சார்ந்து மிரட்டுற தோணியில் சிலதை செய்யறது தான் இந்த செக்ஷன் குறிக்குது. அடுத்தது செக்ஷன் 352 BNS. அப்படின்னா இன்டென்ஷனல் இன்சல்ட் ஆன் ப்ரொவோக்கிங் பிரீச் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அமைதியாக இருக்கிற இடத்துல கலவரத்துக்கான இல்லை அந்த கலவரத்தை தூண்டுறதுக்கான சில வார்த்தைகளையோ சில செயல்களையோ ஈடுபடுத்துறது அப்படிங்கிறத இதை குறிக்குது. அடுத்து செக்ஷன் 4 தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட். அப்படின்னா
பெனால்டி ஃபார் ஹராசிங் விமன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பெண்களை காயப்படுத்தும் விதத்தில் பண்ணும்போது அதற்கான ஒரு பெனால்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 67 ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். இது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிஷிங் இல்லை டிரான்ஸ்மிட்டிங் அப்சீன் பிக்சர்ஸ் இன் எலக்ட்ரிக் ஃபார்ம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது ஒரு புகைப்படமோ இல்லை ஏதாவது ஒரு தவறான புகைப்படத்தை வந்து எலக்ட்ரானிக் ஃபார்ம் மூலியமாக வெளியே பப்ளிக் முன்னாடி கொண்டு வர்றது. இந்த 9 பிரிவுகளின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் மேலே வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. இந்த வழக்கு சம்பந்தமாக அவரை வந்து கைது செஞ்சு தஞ்சாவூர் கோர்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே சமயம் வந்து அவங்க கட்சி ஆளுங்க வந்து சென்னையில் வந்து அவருக்கு வந்து பெயில் மூவ் பண்ணுறாங்க. அப்படி இருக்க அவர் பேசுனது வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பதவிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஈவன் ஒரு சட்டசபையில் ஒரு முதல்வர் கொண்டு வர்ற திட்டமே தவறாக இருந்தால் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு பவர் உள்ள ஒரு அற்புதமான பொசிஷன் தான் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கும்போது. அப்படிங்கும்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவருங்கும்போது ஒரு பப்ளிக்கில் வந்து அவர் பேசும்போது அவருக்கும் சரி அவரோட பார்ட்டி மெம்பர்ஸுக்கும் அவர் வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். அப்படி அவர் பேசுகையில் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையா இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சா மாறினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு போராட்டம் விவசாயிகளுக்காக தஞ்சாவூர்ல ஒரு போராட்டம். அதுல வந்து அதாவது நாட்டோட நிலைமை என்ன? தமிழகத்தோட நிலைமை என்ன? முதல்வர் என்ன பண்றாரு? இதெல்லாம் பேசின வரைக்கும் அவருக்கு எல்லாமே கரெக்ட்டு தான். அதுல வந்து யாரும் குற்றம் சொல்லல. ஆனா எங்க வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா, இவர் பேசிட்டு இருக்கும்போது, அதாவது அங்க பார்ட்டி பீப்பிள்ஸ் வந்து கத்துற சாக்குல ஒரு நடிகையோட பேரை வந்து மென்ஷன் பண்றாங்க. அதே சமயம் இவர் வந்து ஒரு முன்மாதிரி, ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருந்தா, அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு அந்த மேடையிலேயே வந்து அவர் கண்டிச்சிருக்கலாம். ஆனா, அதை என்கரேஜ் பண்ற விதமா இவர் சில வார்த்தைகள் வந்து அதாவது இவர் வந்து எதை மீன் பண்ணி அந்த வார்த்தைகளை சொன்னாருங்கிறது நமக்கு தெரியாது. அது வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு மட்டுமே தெரியும். அப்போ அவர் வந்து அந்த பார்ட்டி பீப்பிள இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நாட்டுல 1008 பிரச்சனை இருக்குன்னு இதை வந்து டைவர்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அங்கே வந்து இவர் இதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தது தான் இன்னைக்கு இவருக்கு வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி வந்து இவர் 2023 வந்து சனாதனத்தை பற்றி பேசினார். அதுவும் ஒரு சர்ச்சையாக மாறுச்சு. அப்புறம் அது வந்து அதை பற்றி அவர் பேசுகிறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். எப்பயுமே ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பதவியில் எம்எல்ஏவாக இருக்கலாம், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், முதல்வராக இருக்கலாம். எப்பயுமே உங்கள் மனசுக்குள்ள ஒரு வார்த்தையை நீங்கள் வச்சிருக்கும்போது அந்த வார்த்தைக்கு நீங்கள் ஓனர். அதே வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வெளியே வந்துருச்சுன்னா அந்த வார்த்தை தான் உங்களை டிசைட் பண்ணுற உங்களுக்கு ஒரு ஓனராக மாறுது. அப்படிங்கும்போது ஒரு பொதுவெளியில் உங்களை நம்பி வாக்களிச்சிருக்கோம், உங்களுக்காக உயிரை கொடுக்குற தொண்டர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்கங்கும்போது பொதுவெளிகளில் ரொம்ப கவனமாக பேசுங்க. ஏன்னா ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் உங்களையே கொல்லும். இதை மைண்டில் வச்சுட்டு இனி வர்ற காலங்களில் நீங்கள் பொதுவெளியில் பேசும்போது பேசுங்க. இப்போது எதிர்க்கட்சி தலைவரும் அதே சமயம் ஏர்லியர் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் பேசுனது கரெக்டாக தப்பாங்கிற ஒரு விவாதத்துக்குள்ளே நாங்கள் வரல. என்ன காரணம்னா இதை வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அதனால் கோர்ட் வந்து இதுக்கு வந்து முடிவெடுப்பாங்க. அப்படி இருக்க அவர் பேசுனது கரெக்டாக தப்பாங்கிறத உங்கள் கமெண்ட்டில் நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள். எனக்கு உதயநிதி ஸ்டாலின் கைதான விவகாரம் அதன் பின்னணி என்னங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு பதிவாக வச்சுருக்கேன். மேலும் ஒரு புதிய பதிவு அரசியல் பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.